திருப்பரங்குன்றத்திலே போய் தீபம் ஏற்றுகிறேன் என்று எங்கே மத பிரச்சனைகள் நடக்கிறதோ அங்கே எல்லாம் RSS மத விழாக்கள் சொன்னால் RSS தங்களுடைய கிளைக்கழகங்கள் நினைக்கிறார்கள், அதை பரப்புவதற்காக நினைக்கிறார்கள். இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போ என்ன புது அங்கே தீபம் ஏற்றுவது? ஒரு RSS உணர்வாளராக இருக்கிற ஒரு நீதிபதி இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கி வீரமணி அவர்கள் இதற்கு முன்னாடி இதே நவாஸ்கானி அவர்கள் மாட்டுக்கறி கொண்டு வந்து அங்கே சாப்பிடும்போது வந்து பேசலை, அது மதச்சார்பு பேசலை. இதே கனிமொழி அவர்கள் வந்து பேசலை. இதே ரஞ்சித் அவர்களோ அல்லது திருமாவளவன் அவர்களோ கூட வந்து அப்போ பேசலை. அப்போ வந்து இவங்க உண்மையே பேசியிருக்கலாம். இங்கே பாருங்க, நீங்களும் கடவுளை கும்பிட்றீங்க, அவர்களும் கடவுளை கும்பிட்றாங்க, அதனால் மாமிஸ் தான் பண்ணாதீங்க, மற்றபடி கீழே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு பொதுவாக என்பது என்ன, தர்கா இருக்கக்கூடாது பேசினால் அது மதவேரி. இப்போ இதே நவாஸ்கனியோ அல்லது வந்து கி வீரமணியோ அல்லது திருமாவளவனோ அல்லது வந்து கனிமொழி அவர்களோ வந்து அங்கே தர்காவே இருக்கக்கூடாது அப்படி சொன்னால் அது நாம் சொல்கின்ற மாதிரி மத சாயம் அல்லது வந்து மதவெறின்னு சொல்லலாம். ஆனால் பொதுவாக கருத்தை பேசலாம். அங்கே பாருங்கள், இங்கே வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்களும் சாமி கும்பிட்றீங்க, அவங்களும் சாமி கும்பிட்றீங்க, பொத்துமே போக சொல்லலாம். ஆனால் அன்றைக்கெல்லாம் பேசாமல் மௌனமாக இருந்து அமைதியாக இருந்து அது வந்து முருகமலை உண்மையாகவே இஸ்லாமியர்கள் இந்த மண்ணுக்கு வராதுக்கு முன்னாடி, இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களும் இந்த மண்ணிலே கால வைக்காததுக்கு முன்னாடி அது முருகமலை கந்தன மலை இருந்தாலும் அது இன்னைக்கு மனித அபிமானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கு ஒன்றா இருக்கும். அப்போது அன்னைக்கெல்லாம் பேசாமல் இன்றைக்கி நாங்கள் விளக்கேற்றணும் சாமி கும்பிட்டு சொல்லும்போது இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக லைன் தானே சொல்கிறாங்க, அது நடுக்கல், அது அளவுக்கல், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போது நடுநிலையாக கூடிய இந்துக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணக்கூடிய இந்துக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இங்கே உண்மை கிடையாது. இஸ்லாமியர்களை அவர்களுக்கு எதிராக இந்துக்களை தூண்டிவிட்டு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டை வந்தால் அதுக்கப்புறம் செத்த பிறகு இங்கே பாருங்கள், நாங்கள் மதசார்பின்மையற்றவர்கள், நாங்கள் வந்து ஆட்சி நல்லா இருக்கும், அதனால் நீங்கள் திராவிட முன்னேற்றத்துக்கு ஓட்டு போட சொல்லி ஓட்டு வாங்கி முதலமைச்சர் ஆகிடுவாங்க. மற்ற சமுதாயத்துக்கும் பட்டியல் சமுதாயத்துக்கும் கலவரத்தை ஏற்படுத்தி அந்த பட்டியல் சமுதாயத்தை பலி கொடுத்து அந்த ரத்தத்தையெல்லாம் மற்றவங்க பூசிட்டு இங்கே பாருங்கள், அதுதான் சொன்னோம், நாங்கள் வந்தால் நல்லா இருப்போம், நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்கள் அப்படி சொல்லி இவர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு அவர்களை முதலமைச்சராக்கி விட்டு நம்ம எல்லாம் சுடுகாடு அனுப்பிடுவாங்க. இதுக்கு பேர் தான் மதச்சார்பின்மையா? இதுக்கு பேர் தான் பகுத்தறிவா? இதுதான் பெரியார் அவர்கள் கற்றுக் கொடுத்த சாதி ஒழிப்பா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இங்குள்ள இந்துக்களுக்கும் இங்குள்ள பட்டியல் சமுதாயத்துக்கும் திராவிட கழகங்களோ திராவிட முன்னேற்ற கழகங்களோ பாதுகாப்பு கிடையாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிதான் அரசியல் பண்ணுறாங்க. இன்னும் இது சாம்பிள், இன்னும் கிட்ட போக 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 இன்னும் எந்த மாதிரியான விஷயம் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.